வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, நம்முடைய பின்னலாடை உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வர்த்தகத்தினுடைய பெரிய வளர்ச்சியை அதனுடைய தரமான துணி உற்பத்தி மற்றும் வர்த்தகத்துலதான் நிலைத்திருக்கிறது. அந்த வகையில நிறைய நிறுவனங்கள் தரமான துணிகளை தாங்களாகவே தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக தயாரிச்சு மொத்தமாக இருப்பு வைத்து அவங்களுடைய வர்த்தகத்துக்கு உதவி வர்றாங்க. அந்த வகையில மகா ட்ரேடர்ஸ் வாசல்ல இருக்கிறோம். இந்த மகா ட்ரேடர்ஸ் எங்க இருக்குன்னா, நம்முடைய தெற்கு ரோட்டரி சங்கம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எதிர்த்தாப்புல நடராஜா தேட்டர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு திரையரங்கமாக இருந்த அந்த நடராஜா தேட்டர் தான் மகா ட்ரேடர்ஸ் என்கின்ற துணி வர்த்தக மையத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. நிறைய பேரு மகா ட்ரேடர்ஸ நாடுகிறார்கள். இங்கு வர்த்தகம் செய்யப்படுகிற பல்வேறு வகையான துணிகளை வாங்கி வர்த்தகம் செய்து வளர்கிறார்கள். ஆகவே இந்த மகா ட்ரேடர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதனுடைய இயக்குனர் திரு ஜெய் விஷ்ணு அவங்கள சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க ஜெய் விஷ்ணு சாரை சந்திக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நிறுவனத்தை பார்வையிடுறதுக்காக நான் வந்திருக்கோம். வாங்க, ஒவ்வொரு பகுதியாக நீங்க என்னென்ன துணியெல்லாம் இருப்பு வச்சு ஏற்றுமதியாளர்களுக்கும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்குறீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். வாடிக்கையாளருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு 16 வருஷமா இந்த தொழில் இருக்கிறாங்க. முதல்ல நுகர்வோர் எக்ஸ்பிரஸ்க்கும் முத்துக்குமார் சாருக்கும் பெரிய நன்றிங்க. அவங்களோட இதெல்லாம் நம்மளோட கம்பெனியோட பயணத்தை பற்றியும் நம்ம தொழில் வளர்ச்சி பற்றியும் சொல்கிறதுல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. முதல்ல அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேங்க அவங்களுக்குங்க. இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடராஜ் தேட்டருங்க, தேட்டர்லேயே தான் இருக்குதுங்க. இது இங்கே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 16 வருஷமாக இதே பின்னலாடை துணியிலேயே தான் இருக்கிறாங்க. எல்லாமே ரெடி டு கட் ஃபேப்ரிக்ங்க. காட்டன்லேருந்து பண்ண ஆரம்பிச்சதுங்க. 100% காட்டன் சர்ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் 100% காட்டனுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஓயில நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கிறோங்க. அதுக்கு காரணம் வாடிக்கையாளரோட ஃபீட்பேக்கும் சரிங்க, நம்மளோட முயற்சியும் சரிங்க. இதுல ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம மாமா தான் ஆரம்பிச்சாரு. மாமா பேர் சொல்லுங்க. மாமா பேர் செந்தில்குமாருங்க. அவர் தான் இதுல ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே. ஓயிலேருந்து எல்லாமே அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாருங்க. நம்ம இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாலிஸ்டர் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா ஓஇ ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே இருக்கிற இடங்க. நம்ம உள்ள அரங்கத்துக்குள்ள போயே பார்வையிடலாம். வாருங்கள் நேயர்களே. நேயர்களே, இங்க பாத்தீங்கன்னா மகா ட்ரேடர்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமான துணி இருப்பு வைக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். நாங்க நிறைய நிறுவனங்கள்ல போய் இது போல பேட்டி எடுக்கிறோம். ஆனா மகா ட்ரேடர்ஸ்ன்றது அந்த பேருக்கு தக்கபடி ஒரு பெரிய பிரம்மாண்டமான அளவுல அவங்க துணிகளை இருப்பு வச்சிருக்கிறது காரணம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேல்ஸ் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமான பேரு இருக்கிறாங்க. இது இங்க இருக்கக்கூடிய துணி ரகங்களை பத்தி சொல்லுங்க. இங்க இருப்பு வைக்கப்பட்டு இருக்கிற துணி ரகங்கள் என்னென்ன விதமான துணி இங்க இருக்கிறது ஃபுல்லா காட்டன் ஃபேப்ரிக்ங்க. காட்டன்லயே ரீசைக்கிள் காட்டனுங்க. இதுல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு நீங்க ரீசைக்கிள்னு சொன்னதுனாலதான் தெரியுது. ஆனா ஒரிஜினல் ஃபேப்ரிக்கினுடைய குவாலிட்டிலேயே நீங்க அந்த குவாலிட்டிலேயே அந்த ஃபினிஷிங்லயே கொண்டு இது எல்லாமே ரீசைக்கிள். எல்லாமே ரீசைக்கிள் தாங்க. ஆனா தரத்தை நம்ம சொல்ற வரைக்கும் வாடிக்கையாளருக்கு இது ரீசைக்கிள்னு தெரியாத மாதிரி பண்ணி கொண்டு வரோம். கண்டிப்பா கண்டிப்பா அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ்ல நம்ம பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதுல எத்தனை கலர்கள்ல நீங்க 30 கலருக்கு மேல இருக்குங்க. இதுல ஃபுல்லாமே மிலாஞ்சு எல்லாம் சேர்த்தனோம்னா 35 கலரே இருக்குங்க. வாடிக்கையாளருக்கு தேவையான கலருமே பண்ணி தர மாதிரி இருக்குங்க. குறிப்பிட்ட குவான்டிட்டி கேட்டாங்கன்னா அதுக்கு தேவையான கலருமே நம்ம பண்ணி தர மாதிரி இருக்குங்க. ஒரு 3-4 ரகமான ஃபேப்ரிக் இருக்குங்க. சிங்கிள் ஜெர்சிங்க, லூப் நட்லயே ஃப்ரெஞ்ச் டெரி, ரைசிங் ஃப்ளீஸ் ஃபேப்ரிக், ஹுட்டி ஃபேப்ரிக்ங்க. அப்புறம் ஒரு காலர் டிஷர்ட்கான ஃபேப்ரிக். இது எல்லாத்துக்குமே ஸ்டாக் பேசிஸும் இருக்குங்க. அதுக்கு மேட்சிங் காலர் கஃப், லைக்ரா ரிப் இதெல்லாமே மேட்சிங் ஃபேப்ரிக்கோடயே இங்கே தரப்படுங்க எல்லாமே. இப்போ இங்க இருக்கிற எல்லாமே ரெடி டு கட் ப்ராசஸ், அப்படியே சாம்பிளை காமிச்சு அப்படியே எடுத்துட்டு போற நிலையில தான் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த ப்ராசஸ் இவ்வளவு அழகா
நேர்த்தியா வந்து எப்படி நீங்க வந்து உற்பத்தி பண்றீங்க, உற்பத்தி கட்டமைப்புகள் வந்து எப்படி இருக்குது, ஓய் ஃபேப்ரிக் வந்து ஃபேப்ரிக் காட்டன் ஃபேப்ரிக் ஓய் ஃபேப்ரிக் வந்து எப்படி தயார் பண்றீங்க, தயார் பண்ணி இந்த இந்த செட்டப் கொண்டு வர்றீங்க நீங்க? உற்பத்தி கட்டமைப்புல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது நிட்டிங் தாங்க. நிட்டிங் அப்புறம் ஓயின்னு எடுத்துக்கிட்டா முதல்ல ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஓயின்னு சொன்னாலே கஸ்டமர்ஸ் வந்து 4-5 ஹோல்ஸ் இருக்கும் உள்ள அப்படிங்கிற ஒரு இது ஆமா ஆமா. அந்த தன்மையை மாத்துறதுக்கு நாங்க முதல்ல பண்ண வேலைங்க நிட்டிங்குமே செக்கிங் யூனிட் தான் ஃபர்ஸ்ட் போட்டோம். நம்ம நம்ம யூனிட் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஃபேப்ரிக் வந்து எப்படி வேணா எழுந்துக்கலாம். ஆனா ஒரு கஸ்டமர் சைடு போயிட்டா அந்த ஃபேப்ரிக் வந்து அவங்களுக்கு நல்ல பயன்பாடா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதே செக்கிங் யூனிட். செக்கிங் தர பரிசோதனை தான் ஃபர்ஸ்ட் போட்டதே. நம்ம தனியா போட்டதே தர பரிசோதனை, இப்போ வரைக்கும் அது போயிட்டே இருக்கு. பரவாயில்ல, தர பரிசோதனைக்கு நீங்க வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த துணியை வழி அனுப்பி வைக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்தடுத்த செயலுக்கு ஈஸியா போய்க்கலாங்க. நம்ம துணி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம தைரியமா வந்து எல்லார்கிட்டயுமே பேசிக்கலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தரப்பரிசோதனை. அதை நாங்க வந்து கரெக்டா செஞ்சுட்டோங்க. அந்த டைம்ல அதை செஞ்சு நல்ல பேர் வந்து அந்த தரப்பரிசோதனையால தான் வந்துச்சுங்க. நம்ம கட்டமைப்புல வந்து முக்கியமான பங்கு செக்கிங் தாங்க. செக்கிங் வேற வந்து நிட்டிங் யூனிட் இருக்குங்க. அது போக காம்பேட்டிங் இருக்குங்க. அதாவது பினிஷிங் பண்ணி தர பரிசோதனை பண்ணக்கூடிய, ஏன்னா நீங்க வந்து வெளியில வந்து உற்பத்தி நிலையங்கள்ல உற்பத்தி பண்ணாலும் நீங்க தரத்தை பரிசோதனை பண்ணி தான் கஸ்டமர் கருத்துக்கே போகுது. ரொம்ப சந்தோஷம். இது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நல்ல வழிமுறை இல்லையா? குவாலிட்டி பேஸ்ல நல்ல வழிமுறை. இது இல்லாம வேற என்னென்ன துணிகள் தயாரிக்கிறீங்க, வேற என்னென்ன பகுதிகள் இருக்குது? இது முழுக்கவுமே நீங்க வந்து இப்ப ஓயும் காட்டன் பகுதிக்கு தான் நம்ம இருக்கிறோம். இது போக இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் இருக்குங்க. அந்த சைடு இருக்குங்க. சரி சரி. நேயர்களே, இப்போ ஜெய் விஷ்ணு சார் வந்து ரொம்ப அழகா மகா ட்ரேடர்ஸினுடைய அந்த துணி உற்பத்தி வாடிக்கையாளர்களை வந்து அவங்க எப்படி எல்லாம் திருப்திப்படுத்துறாங்க தர பரிசோதனைகள் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம நடராஜ் தியேட்டர் அதுக்குள்ள அந்த அரங்கத்துக்கு உள்ள இருக்கிறோம். அந்த அரங்கம் இப்போது மகா ட்ரேடர்ஸாக இயங்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த லட்சக்கணக்கான மக்கள் சினிமா பார்த்த அந்த திரை இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வர்த்தக மையமாக அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். தைரியமா வந்து சினிமா தியேட்டரை வந்து இவ்வளவு பெரிய வர்த்தக மையமா மாத்தினதுக்கு வந்து ஏதாவது ஒரு சிறப்பு காரணம் இருக்குதா? எப்படி வந்து நீங்க இவ்வளவு பெரிய இடத்த எடுத்து அதை வந்து வர்த்தக மையமா மாத்தணும்னு எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? நம்ம கரெக்டா நம்ம அடுத்த லெவல் போகணும்னு பாத்துட்டு இருக்கும் போதுங்க இந்த இடம் கரெக்டா வந்துச்சு. அவங்களும் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ட்ரேட் சென்டர் மாதிரியோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட பழைய இது வந்து விட்டு போகாம ஒரு நல்ல ஒரு லெகசியா இருக்கட்டும் அப்படிங்கறக்காக அவங்களும் பாத்துட்டு இருந்தாங்க. நம்ம கரெக்டா வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்களும் ரொம்ப மனப்பூர்வமா கொடுத்தாங்க. அவங்க நல்லதா கொடுத்ததுல நம்ம கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருக்குங்க. அதாங்க, பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் அமர்ந்து ரசித்த ஒரு இடம், பல்வேறு காட்சிகளை ரசித்த ஒரு அமைப்புல உள்ள இந்த நடராஜ் தியேட்டர் இன்னைக்கு வந்து அதே ரசனையோடு துணிகளை ரசிக்கத்தக்கதாக நீங்க வந்து மகா ட்ரேடர்ஸ் உருவாக்கி இருக்கிறது தான் அந்த நடராஜ் தியேட்டருக்கு ராசி, மகா ட்ரேடர்ஸுக்கு ஒரு ராசி. சார், இந்த பாலிஸ்டர் ஃபேப்ரிக்கை பத்தி சொல்லுங்க. இவ்வளவு ஒரு அரங்கம் முழுக்க நீங்க பாலிஸ்டர் ஃபேப்ரிக்களை வச்சிருக்கிறீங்க. இது எத்தனை விதமான கலர்கள் இருக்கிறது? வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் என்ன விதமான அவர்களுடைய தேவைகளை எந்த விதமாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டியே வந்து பாலிஸ்டர்ல சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு 25-30 வெரைட்டி வச்சிருக்கோம். ஆனா அதுல இருக்கிறது வந்து நம்ம பல்லாயிரக்கணக்கான கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி வெரைட்டி வந்து நம்மளால பண்ணி தரவும் முடியுங்க. கலர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே ஒரு 35 to 50 கலர் பக்கம் இருக்குங்க. ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒவ்வொரு கலர் மாதிரி இருக்குங்க. நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுல கஸ்டமர் பேஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களோட தேவைங்கிறது ஒண்ணு இருக்குதுங்க. எப்படி ஒரு ஐடியா அது வந்து ஸ்டூடியோ பேஸ்ட் ஐடியால இது பண்ணிக்கலாங்க. அதுக்குதான் வந்து நம்ம இனி ஒரு 6 மாசம் அந்த டைம்ல வந்து ஸ்டூடியோ மாதிரி போட்டோம்னா கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு தேவை கேட்கறதுக்கான தயக்கம் இல்லாம இருக்கும். ஸ்டூடியோன்னு ஒண்ணு இருக்கிற போது இந்த துணியில நம்ம இதெல்லாம் பண்ணலாம் ஒரு பார்க்கும்பொழுது ஒரு புது ஐடியாக்கள் கூட கொடுக்கும். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்கள இது பண்ண முடியும் இல்லையா? ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் இதுல சின்னதா தான் ஆரம்பிச்சதுங்க, கம்மியா தான். ஏன்னா இது ஃபுல்லாமே பாலிஸ்டர் வந்து இப்போ மார்க்கெட்ல ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு வந்துருக்கு.
இது பண்றது எல்லாமே ட்ரேடு தாங்க. நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னா நம்ம கைக்குள்ள இருந்து பண்ற இதுல இருக்குங்க. இது நம்ம சின்னதா பண்ண ஆரம்பிச்சு ஓஇ பண்றவங்களும் நம்ம கிட்ட எடுத்து நல்ல ஃபீட்பேக் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து பெருசா பண்ணோங்க. இது டைரக்டா வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் கூடயே கனெக்ஷன் வச்சிருக்கோங்க. நம்ம இன்னொரு ட்ரேடர் இருந்து எடுத்து தராம இன்னொரு மேனுஃபேக்சரிங் தயாரிப்பு நிறுவனங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் வந்து கஸ்டமர் கேட்கறது அவங்க கிட்ட சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குரிய தரத்தை வந்து கொடுக்க முடியும். அந்த படி தயாரிச்சு கொடுக்க. ஆமாங்க. இப்போ வந்து ஃபுல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் பேஸ்ட்ல தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து கஸ்டமர் எந்த விதமான ஃபேப்ரிக் கொண்டு வந்தாலும் நம்மனால செய்ய முடிஞ்ச தரத்துல, நம்மனால கொடுக்க முடிய நல்ல தரத்துல நல்ல விலையில தர முடியும். ஒருவேளை இங்க இல்லைன்னா நீங்க சோர்ஸ் பண்ணி தருவாங்க. அதை வந்து எத்தனை நாள்ல கொடுப்பீங்க? ஒவ்வொரு ஃபேப்ரிக் வந்து ஒவ்வொரு டைம் இருக்குங்க. நம்ம வந்து முன்னாடியே கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவாங்க. இப்ப என்னன்னா எல்லாருமே வந்து 5 நாள்ல கொடுத்துருவேன், 10 நாள்ல கொடுத்துருவேன்னு சொல்ற கமிட்மெண்ட் இல்லாம இந்த டைம்ல நான் கொடுப்பேன்னு சொன்னா அந்த டைம்ல நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட்ல நம்ம கரெக்டா கொடுத்துருவாங்க. எல்லாமே ஒரு 5 to 20 நாள்ல கொடுத்துடலாங்க. ஒவ்வொரு ஃபேப்ரிக் ஓவன் ஜக்கார்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதெல்லாம் வந்து முன்னாடியே கஸ்டமர்கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்குவாங்க. அருமை அருமை. ஒரு 16 ஆண்டுகள்ல காட்டன் துணி உற்பத்தி மற்றும் வர்த்தகத்துல தொடங்கின உங்களுடைய மகா ட்ரேடர்ஸ் பயணம் இப்போ வந்து தொழில்துறையினர் பாலிஸ்டர், நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பாலிஸ்டருடைய தேவைகளும் அதனுடைய தேடல்களே அதிகமா இருக்குது. அதனால நாங்க அதிகமா பாலிஸ்டர்களை நாங்க வந்து இங்க ஸ்டாக் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்றீங்க. பாலிஸ்டர் துணி வர்த்தகத்தினுடைய வேகம் எப்படி இருக்கிறது? புது புது தொழில் முனைவோர்கள் எப்படி இது ஆவலா இதுல ஈடுபடுறாங்க பாலிஸ்டர் வர்த்தகத்துல? பாலிஸ்டர் வர்த்தகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கான வர்த்தகம். ஒரு கார்பரேட் டிஷர்ட்டும் சரிங்க, ஸ்கூல் ஆர்டரும் சரிங்க, நார்மல் வந்து ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ், அப்படி ஒரு மார்க்கெட்டுக்கான வர்த்தகம் வந்து பாலிஸ்டருங்க. அதனாலதான் வந்து அதோட வளர்ச்சி வந்து இவ்வளோ வேகமா இருக்கு. ஒரு சார்ந்த துணியை மட்டுமே நோக்கி போற வர்த்தகம் பாலிஸ்டர் இல்லைங்க, பலசார் துணியை வந்து நோக்கி போற வர்த்தகம் பாலிஸ்டருங்க. அதனால வந்து அதனோட வேகம் வந்து இன்னும் அபரிபேதியா தான் இருக்குங்க. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து அதோட வித்தியாசம் வெரைட்டி வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குங்க. மக்கள் வந்து எல்லாமே அடுத்தடுத்து நம்ம எல்லாமே அப்டேட்ல இருக்கன்னு நினைப்பாங்க. இந்த அப்டேட்டுக்கும் பாலிஸ்டருக்கும் சரியான நல்ல பொருத்தங்க. அதனால அதோட வேகம் வந்து நல்லா இருக்குங்க. எல்லா விதமான ஃபேப்ரிக்கும் இருக்கிறங்காட்டி எப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து ட்ரை பண்ணாலும் இதுல ட்ரை பண்ணும்போது நல்லா சக்சீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. அருமை அருமை. நல்ல அருமையான ஒரு தெளிவான பதில் கொடுத்தீங்க. மகா ட்ரேடர்ஸ் வந்து 16 ஆண்டுகள் இவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்குன்னா நீ வாடிக்கையாளர்களுக்கு ஒரு உத்தரவாதமான தரத்தை கொடுத்ததுனாலதான் வளர முடிஞ்சிச்சு. நீங்கள் கடைபிடிக்கிற தர கோட்பாடுகள் என்ன? துணி உற்பத்தியிலையும் சரி, உங்க வாடிக்கையாளர்களுக்கு துணியை வர்த்தகம் பண்றதுலயும் சரி. ஒரு வாடிக்கையாளர் வந்து உங்ககிட்ட துணி வாங்குறாரு, அதை வந்து ஆயத்தாடையா தச்சு அவர் அனுப்பி லாபம் அடைகிறாரு. அவர் ஒரு 10 பேர்கிட்ட அதை சொல்லுவாரு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா. எந்த வகையில நீங்க வளர்ந்தீங்க? அந்த உங்களுடைய குவாலிட்டி மற்றும் கஸ்டமர் பாலிசியை பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு வார்த்தையில சொல்லணும்னா கன்சிஸ்டன்சின்னு சொல்லாங்க. கன்சிஸ்டன்சி வந்து குவாலிட்டியில கன்சிஸ்டன்சிங்க, குவான்டிட்டியில கன்சிஸ்டன்சிங்க. குவாலிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறவங்களுக்கான இன்னும் 10 மாசத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்திருப்பாங்க. அந்த இதுவுமே சரிங்க, இன்னைக்கு எடுக்கிற ஆர்டருமே சரிங்க. குவாலிட்டி வந்து ஒரே கன்சிஸ்டன்ஸ் பேசிஸா வருங்க. அதனால வந்து அவங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவங்க வந்து துணி எடுக்கிறத வந்து எங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சு செய்யற மாதிரி தான் நாங்க இது பண்ணுவாங்க. அடுத்து வந்து குவான்டிட்டி கன்சிஸ்டன்சிங்க. குவான்டிட்டி கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கான துணி இப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வர்த்தகம் இல்லைங்க நம்மளோடது. நம்ம வர்த்தகம் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் துணியுமே வந்து சம்மர் டைம்லயும் அதே குவான்டிட்டியில கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து குவான்டிட்டி வச்சிருக்கிறோங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டரு சாம்பிள் எடுக்கிறாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி சாம்பிள் எடுத்து செய்யணும்னாலுமே நம்ம கிட்ட அதே மாதிரியே இருக்குங்க. 3 மாசம் கழிச்சு எடுக்கணும்னாலுமே அந்த லாட் பேசிஸ் வரும்போது நம்ம அதே மாதிரியே ஃபுல்ஃபில் பண்ணி தரோங்க. அதனாலதான் ட்ரேடிங் பாலிஸ்டருமே வந்து 25-30 வெரைட்டி இருக்குங்க. அது எல்லாமே நல்ல ஸ்டாக்ல வச்சிருக்குங்க. இப்போ வந்து எடுக்கிறவங்க இன்னும் 2 மாசம் கழிச்சு மைடி எடுக்கும்னு நினைச்சாலும் அந்த துணி இங்க இருக்குங்க. அந்த ஒரு உத்தரவாதத்தை வந்து எப்பவுமே பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறங்காட்டி கஸ்டமர்ஸும் அடுத்தடுத்து வந்து நம்ம கிட்ட எடுத்துட்டு போறதுக்கும் சரிங்க. அப்புறம் கஸ்டமரை வெறும் கஸ்டமரா மட்டும் பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னராகவும் பாக்குறோங்க. உள்ள வரவங்க வந்து இப்போ எப்படின்னா அவங்க ஒரு ஐடியால வருவாங்க,
நம்ம எப்படின்னா நம்ம இந்த துணி இருக்குங்க, இந்த துணியில இதெல்லாம் செய்யறாங்க, மார்க்கெட்ல இப்படி எல்லாம் போகுதுங்க அப்படிங்கிற ஒரு புது ஐடியாவை யுக்திய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுங்க. நம்ம வந்து இப்ப அவங்க வந்து டிஷர்ட் மட்டும்தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த டைம்ல வந்து ஷார்ட்ஸ் நல்லா போகுங்க, இந்த துணியில இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் பண்ணும்போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் வந்து நம்ம வேற அவங்க வேறன்ட்டு இல்லாம பார்ட்னர் மாதிரி சேர்ந்துருவாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை நமக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஷேர் பண்ண போய் தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம். மிகச்சரியாக அழகாக சொன்னீங்க. நேயர்களே, மகா பிளேஸ், மகா குவாலிட்டி, மகா சேல்ஸ், அதான் மகா ட்ரேடர்ஸ். தேங்க்யூ. இந்த பேட்டியுமே ஒரு மகா பேட்டியா கொடுக்குறாரு. நான் கூட ஜெய் விஷ்ணு சார் வந்து ரொம்ப யங்கா இருக்காரு, எப்படி பேச போறாரு, எப்படி எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சு வந்தோம். உண்மையிலேயே நான் இன்றைய இளைஞர்கள் எதிர்கால தொழில்துறையினரை கட்டி எழுப்புகிற இளைஞர்களாக இருப்பார்கள் என்பதற்கு பிரதர் வந்து ஒரு உதாரணம். அதாவது பெரிதினும் பெரிதுகேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய தியேட்டரை தொடக்கத்திலேயே பிடிச்சு குவாலிட்டி மூலமா தன்னுடைய தரத்தை நிலைநிறுத்தி இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பெரிய கொள்ளளவுள்ள ஃபேப்ரிக் இருப்பு, இவ்வளோ பெரிய தரம். நீங்களும் வாங்க, மகா ட்ரேடர்ஸ் மூலமா மகா பெரிய வளர்ச்சி அடையலாம் என்று சொல்லி இந்த நல்ல பேட்டிக்கு நேரம் ஒதுக்கி அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஜெயவிஷ்ணு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி பிரதர், வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த கட்டமா கண்டிப்பா ஒரு பெரிய தியேட்டர் வளர்ச்சியில நம்ம கண்டிப்பா சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சி. தியேட்டருக்குள்ள இருக்கிறது இது ஒரு பெரிய மாலுக்குள்ள நீங்க மகா பெரிய வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.